எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிற 2 நாடுகள் இந்தியா வர்சஸ் சைனா, சைனா வர்சஸ் இந்தியா. இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றது இங்கிலாந்திடம், அதாவது பிரிட்டிஷ் நாடு கிட்டேருந்து. சீனாவும் பிரிட்டிஷிடம் சுதந்திரம் பெற்றது எப்போ 1949. இந்தியாவுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு சுதந்திரம் பெற்ற சீனா இப்போ வல்லரசு. இந்தியாவும் சீனா விவசாயத்தை கம்பேர் பண்ணுறோம். விவசாயத்தில் சீனா நம்பர் 1, இந்தியா 4வது இடம். சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா. அதுமாதிரி நெல் உற்பத்தி ஃபஸ்ட்டு இருக்குது சீனா, 2வது இந்தியா. அதேமாதிரி அதிக கருப்பு உற்பத்தி பார்த்திங்கன்னா சீனா, அப்புறம் தான் இந்தியா. அதே கோதுமை உற்பத்தி பார்த்திங்கன்னா சீனாவும் அதிகம் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்தியாவும் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியா வந்து சீனாவோட எதில் அதிகமாக டாப்பஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஜூட், சணல்கறி உற்பத்தி. அதேமாதிரி கோழி உற்பத்தி வந்து முன்னணி வகிக்கும் நாடு இந்தியா, சீனா தான். சீனா நீங்கள் பார்த்தீங்கன்னா 10G அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதிவேக ரயில் வெளியிட்டிருக்காங்க, 6G சேட்டலைட்டை வெளியில் ஏவி விட்டுருக்காங்க, பெரிய பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அமைச்ச முதல் நாடு இந்தியா. அதிக இலக்கியங்கள், கலை வரலாறு, அதிக ஹெரிட்டேஜ் இருக்குது இந்தியா. ஆனால் சீனாவில் இருக்கிறவங்க உழைப்பாளிங்க. சீனாவில் ஜாதி மத பிரச்சனை கிடையாது, இந்தியாவில் ஜாதி மத பிரச்சனை இருக்குது. சீனா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா, பீஜிங், ஷாங்காய், ஊகான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சீனாவில் ஒரு வருஷத்துக்கு 17 பில்லியன் பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. அதாவது 1700 கோடி, 1700 1 பில்லியன் 100 கோடி, 1700 கோடி கிலோ பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. அதிகம் உழைப்பாங்க. சைனா வந்து கம்யூனிசம், சோசியலிசம் இருக்குது. இந்தியா வந்து ஜனநாயக குடியரசு நாடு. இந்தியா சோசியலிஸ்ட் நாடு, ஜனநாயக குடியரசு. சீனா வந்து பியூர் கம்யூனிசம். மாவோன்றவர் தான் அதிகமாக புரட்சி செஞ்சுருக்காரு சீனாவில். அப்புறம் டாக்டர் சன்யாட் சென். இப்போ சீனா பார்த்தீங்கன்னா சீனாவில் அதிகமாக உழைப்பாளிங்க. இந்தியாவிலும் உழைக்கிறாங்க. இந்தியா வந்து சப் டிராபிக்கல் ஜோன், மிதவெப்ப மண்டலத்தை கொஞ்சம் அந்த வெப்ப கிளைமேட்லாம் சோர்வாக இருப்பாங்க. இப்போ சீனா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துக்கு அதிகமாக எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா குறைந்த அளவு தான் எலக்ட்ரிக்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சீனாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீணாக்க மாட்டாங்க. ஒரு நாள் 7 டைம் சாப்பிட்றோம், 7 முறை சாப்பிட்ற அளவு சாப்பாடு உற்பத்தி பண்ணுறாங்க. 7 வேளை உணவு உற்பத்தி பண்ணி நல்லா முன்னணி வகிக்கிறாங்க. இந்தியாவில் உணவு பஞ்சம், பொருளாதார பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டு அரசுங்க நடவடிக்கை எடுக்கும். இந்தியாவில் ஊழல், லஞ்சம் அது மாதிரி இருக்குது. சீனாவில் ஊழல், லஞ்சம் பண்ண கடுமையான தண்டனை இருக்கும். நீங்கள் சீனா பார்த்தீங்கன்னா அதிகமாக சிவப்பு கலர் தான் நிறைய இடத்துல இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா நீல கலர் அதிகமாக இருக்கும், நீலம் சிவப்பு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சைனா மக்களோட உடல் உழைப்பு அதிகம், இந்தியா மக்கள் உடல் உழைப்பு அதிகம். சீனா பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர் கட்டுறதுக்கு பல வருஷம் ஆச்சு. சீனா பெருஞ்சுவர் இந்தியாவில் யாராலையும் கட்ட முடியாது. இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால் சீனாவில் கட்ட முடியாது. சீனா பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது சீனா, 3வது வந்து ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா. இப்போ இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. சீனா 4000 பில்லியன் வச்சுருக்காங்க. 1 பில்லியன் 100 கோடி. 4000 பில்லியன் பார்த்துங்கன்னா 1 பில்லியன்னா 100 கோடி என்ன. அப்புறம் பில்லியன்னா 100 கோடி, 4000 பில்லியன் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி காசு அமெரிக்கன் டாலர் வச்சுருக்காங்க சைனீஸோட மிகப்பெரிய இதுவே அவங்க கிடைச்ச பொருளை பயன்படுத்தி லாபகரமாக பயன்படுத்துவாங்க. விவசாயத்தில் சீனா லாபம் பெற்று அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இந்தியா விவசாயத்தை நஷ்டம் அடைகிறாங்க. இந்தியரும் சீனரும் 1962 2 போரில் சீனா வெற்றி பெற்றது. 1962 இந்தியா சீனா போரில் இந்தியா வெற்றி பெறாது. முழு சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். பாருங்கள், இப்போ நிறைய அருணாச்சல் வந்து சீனாவுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. அருணாச்சலில் இருக்க மக்கள் மேண்டரின் சைனீஸ் பேசுகிறாங்க. இந்தியாவில் மேண்டரின் சைனீஸ் பேசுகிறாங்க. அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், சிக்கிம், அசாம் பகுதியில் ஒரு சில மேண்டரின் சைனீஸ் பேசுகிறாங்க. அதேமாரி தமிழ் மொழிக்கும் சீனகர் கற்றுக்கிட்டு தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் இது பண்ணுறாங்க. யாராவது இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.